கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கர்ப்பப்பையை வெட்டி அகற்ற வேண்டும் என்று வைத்தியர்கள் பரவலினால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சகோதரி. இனி கர்ப்பம் தரிக்க முடியாது, கர்ப்பப்பை வீங்கி இருக்கின்றது, பலவீனப்பட்டிருக்கின்றது, பிள்ளை பெற முடியாதவள் என்று சொன்ன எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம் என்ற வார்த்தையின்படியே பிள்ளை பெற முடியாது, கர்ப்பப்பை இல்லை என்று சொன்ன இந்த சகோதரியுடைய மகனுக்கு இன்று பிறந்து கிட்டத்தட்ட மாதங்கள் கடந்திருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனனியேல் ஜோயல் என்கின்ற நாமத்தையும் தேவன் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசேட விதமாக இவர் வயிற்றிலே இந்த மகன் இருக்கின்ற வேளையிலே கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் காணாது, கட்டாயம் சிசரியன், கட்டாயம் வெட்டித்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கோல் எடுத்து தேவனுடைய சகோதரனிடத்திலும் சொல்லிவிட்டு ஜெபித்து விட்டு வைத்தியசாலையிலே வந்து சேர்ந்தார்கள். காலையிலே பார்த்து அப்படியா அண்ணா என்று சொல்லி நான் கேட்டுப்பட்டு சொல்லிவிட்டேன். மதியம் திரும்பவுமாக கோல் எடுத்தார். கர்த்தர் அற்புதம் செய்தார். சிசரியன் நடக்கல, கத்தி வைப்படல, நார்மல் டெலிவரியை தேவன் கொடுத்திருந்தார். பலவீனப்பட்டிருந்த கர்ப்பத்தை தேவன் பலப்படுத்தினார், நன்மை செய்தார், பிள்ளையை கொடுத்தார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, 2 மாதங்களுக்கு முன்பதாக சகோதரனுடைய யூரின் ட்ரக்ல ஒரு கல் இருந்திருக்கின்றது. ஸ்கேனிலே அது இருந்திருக்கின்றது. அதுக்கு மருந்துகள் எடுக்க வேண்டும் அல்லது கல்லினுடைய அளவை பொறுத்து லேசரிலே ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேக சிபாரிசுகளை செய்தார்கள். எதுக்கும் நீங்கள் சென்று இன்னொரு தடவை ஸ்கேன் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி வைத்தியசாலையிலே வைத்தியர் சொல்லியிருக்கின்றார். ஹல்லேலூயா. இவர் வந்து இந்த இடத்திலே வந்து தேவனுடைய சகோதரனிடத்திலே சொல்லி கால் பண்ணி ஜெபித்திருக்கின்றார். நீங்கள் விசுவாசத்தோடு செல்லுங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று. மீண்டுமாக சென்று ஸ்கேன் எடுத்து பார்த்திருக்கிறாங்க. இருந்த கல்லை தேவன் காணாமல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மருந்தும் இல்லை, சர்ஜரியும் இல்லை, குடும்பத்துக்கே தேவன் அற்புதமும் அதிசயம் செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை